Hi, hello, and welcome to our channel Bring Your IT Skills. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. வணக்கம். இந்த சேனல் யாருக்கான சேனல்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற ஃப்ரெஷர்ஸ்க்கும், ஆல்ரெடி ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிற எல்லாருக்குமே ஆன சேனல் இது. நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு ஜாப், ஒரு ஐடி ஜாபை நான் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி ரெக்ரூட்டரை வந்து கவரணும் ஒரு ரெஸ்யூமை வச்சு, அதே மாதிரி ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாப்ல இருந்து ஒரு லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்ணணும், எப்படி சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சேனல் நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி லைஃப் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்கும். அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம சான்சஸாக மாற்றி ஒரு ப்ரொமோட்டட் நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன், ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ், இல்லாட்டினா வந்து உங்களோட டெக்னிக்கல் ஐடி ஸ்கில்லை வந்து எப்படி அப்ஸ்கில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஏடிஎஸ். ஸோ ஃப்ரெஷராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கேள்விப்படுற அந்த வேர்டு வந்து ஏடிஎஸ். ஓகே, ஸோ இந்த ஏடிஎஸை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட ஸ்லோகன், நான் ஏன் லேர்னிங் போட்டிருக்கேன், இன்ஃபினிட்டி சிம்பிள் வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்கு எப்பயுமே வந்து லேர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஏர்னிங் அப்படின்னா தெரியும். ஏர்னிங், ஓகே, எல் எடுத்துட்டிங்கன்னா ஏர்னிங் தெரியும். ஸோ லேர்னிங் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ எவ்வளோ தூரம் இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்படின்னா ஏர்னிங் ஆல்சோ வில் பி இன்ஃபினிட்டி. ஸோ கீப் ஆன் லேர்னிங், அப்ஸ்கில் யுவர் செல்ஃப், ஏர்ன் மோர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லிடுறேன். நம்ம ஏடிஎஸை பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னால என்னை பற்றி சொல்லிக்கிறேன். I'm a cloud engineer working in MNC company. So Azure Cloud certified, and also I'm interested in AWS uh, and passionate ethical hacker. I have a certified ethical hacker. Okay, Cisco certified trainer, and also a mentor for a lot of people who approaches me. ஸோ இதான் என்னோட சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் 104 900 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 305 ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஜிசிபியில் பேசிக் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன். இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லேயும் ஏதாவது ஹெல்ப், லைக் ஹவு டு ப்ரிப்பேர், எங்கே போய் படிக்கலாம், எங்கே ரிசோர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கொஷினும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கான ஆன்சர் என்ன, ரியல் டைமாக அந்த ஆன்சர் எப்படி வந்து க்ளவுடில் பார்க்கலாம், அசூரோ இல்லைன்னா கூகுளோ இல்லைன்னா ஏடபிள்யூஎஸோ அதை எப்படி பார்க்கலாம், அது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்தர் வீடியோஸில். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் ஃபார் ஐடி ஜாப்ஸ். ஸோ இந்த ரெஸ்யூம் ஏடிஎஸ் மூலிமா வந்து ஏன் நம்ம ஹெச்ஆர்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் இருக்க கீவேர்ட்ஸ். ஓகே, ஸோ தட் பி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்டரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎஸ் தான். ஸோ இந்த ஏடிஎஸ்ஸை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங்கை வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங்கை பாஸ் பண்ணிட்டீங்க, அதாவது உங்கள் ரெஸ்யூம் வந்து பாஸ் ஆயிடுச்சு, ரெக்ரூட்டர் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக யூ வில் கெட் அ கால். என்னைக்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணுறோம், ஃப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து எல்லா இதுலேயும் வந்து அப்ளை பண்ணி எல்லா ஜாப் போர்ட்லையும் அப்ளை பண்ணிவிட்டு ஏன் நம்ம கால் எதுவும் வரல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த முக்கியமாக அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங், உங்களோட ரெஸ்யூம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலை, ஸ்க்ரீனிங் லெவலில் வந்து பாஸ் ஆகலை, ஏடிஎஸை பாஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ரெக்ரூட்டர் வந்து உங்களுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த ரெஸ்யூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் 3 வந்து தெளிவாக பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆர் வந்து ரோல், ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ். ஓகே, இந்த 3 வந்து தெளிவாக படிச்சிருங்க. படிச்சுட்டு இதை படித்தா மட்டும்தான்
உங்களால் ஒரு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெக்கவர்ட் ஸ்கில்ஸ். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஆப்டா இருக்கான்னு பாருங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் டொமைன் மாறுறீங்க அப்படின்னா மட்டும்தான் யூ வில் நாட் பி ஃபிட் டு இட். பட் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஸ்யூமில் சேஞ்ச் பண்ணி ஐ மீன் ரெஸ்யூமில் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமில் சேஞ்சஸ் பண்ணி அப்டேட் சேஞ்சஸ் மீன்ஸ் அந்த என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை அப்டேட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 3 6 நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏடிஎஸ் ரெஸ்யூமை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஏடிஎஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே. அண்ட் ஆல்சோ கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் போடக்கூடாது, கிராஃபிக்ஸ் ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போடக்கூடாது. அதை நம்ம பார்ப்போம். ஓகே. நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ வந்து அதில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அவாய்ட் கிராஃபிக்ஸ், ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா சைடும் 4 சைட்ஸ் ஆஃப் யுவர் ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் மார்ஜின் ஆல் சைட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்பேஸ் ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் வந்து ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு ஸ்பேசிங் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி உங்கள் ஹெட்டிங்ஸ் ஓட இப்போ ஹெட்டிங் இருக்குது அப்படின்னா எல்லா ஹெட்டிங் வந்து ஒரே ஃபார்மேட், ஃபாண்ட், சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி. அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற சப் ஹெட்டிங்ஸ் இல்லைன்னா வந்து அதுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட் ஈச் செக்ஷனில் இருக்கிற கண்டென்ட் ரொம்ப கிளியராக அதுவுமே வந்து ஒரே ஃபார்மேட்டில் கொண்டு போங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபார்மேட்னு இருக்கும். ஓகே. உங்கள் ரெஸ்யூமில் வந்து இப்போ நார்மலாக என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியல் அண்ட் கேலிப்ரி. ஓகே. இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஃபார்மேட் ஃபாண்ட். ஓகே. சிம்பிள் ஃபாண்ட்னா அந்த இதுதான் ஏரியல் அண்ட் கேலிப்ரி அது மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் டேபிள்ஸ் காலம்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. டோன்ட் யூஸ் தட். அதே மாதிரி நீங்கள் ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சேவ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் இன்டு பிடிஎஃப். ஓகே. பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃபை வந்து ஒரு ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து அதோட இது. ஸோ கீவேர்ட்ஸ் இதுதான் ஃபார்மேட்டிங் டிப்ஸ். அண்ட் கீவேர்ட்ஸ் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் ரெக்கார்ட் ஸ்கில்லும் இந்த கீவேர்ட்ஸும் வந்து மேட்ச் ஆகணும். ஓகே. நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெக்கார்ட் ஸ்கில்ஸுக்கும் இதுக்கும் வந்து மேட்ச் ஆகணும். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகணும். ஓகே. இந்த சைடு வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒன்று கொடுத்துருக்கேன் டாப் ஸ்கில்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் ஃபார் என்ட்ரி லெவல் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு. இப்போ இது எல்லாமே யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் அங்கே தெரியுமோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் ஸ்கில்ஸ் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 10 7க்கு மேலே மேட்ச் ஆகுது 6க்கு மேலே மேட்ச் ஆகுது அப்படின்னா வில் கெட் ஆப்வியஸ்லி இது த்ரூ ஆயிரும். ஓகே. அதனால கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுலையும் அதே மாதிரி வேறு எந்த வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணுறதுனாலையும் டோன்ட் ரிப்பீட் தி வேர்ட்ஸ். ஓகே. ஒவ்வொரு வேர்டை வந்து மறுபடியும் மறுபடியும் ரெஸ்யூமில் வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ரெஸ்யூமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வந்து எக்ஸ்போஸ் காமிக்கிறீங்க. இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்கக்கிட்ட வந்து காமிக்கிறீங்க. ஓகே. நம்ம அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரெஸ்யூம் நான் இப்போ ரைட் சைடில் ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருக்கேன். ஓகே. அது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு ஹெட்டர். இந்த ஹெட்டரில் என்ன இருக்கணும்னா உங்கள் நேம், அதுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் ஆர் சம்மரி. இந்த அப்ஜெக்டிவ் அண்ட் சம்மரியில் என்ன இருக்கணும் அப்படின்னா எ ப்ரீஃப் ஓவர்வியூ. உங்களோட கேரியர் கோல் என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக ஒரு ஓவர்வியூ நீங்கள் கொடுத்தோம்வாங்க. ஓகே. அப்புறம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த இதை வந்து கொடுத்துருங்க உங்களோட விஷன் என்னவோ. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து அதில் போட்டுட்டு அந்த இதுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி ஏன்னா அந்த சம்மரி தான் வந்து உங்களோட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுக்கு மேட்சாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக வந்து ஸ்கில்ஸ். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ப்ரோக்ராமராக இருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும், என்ன டூல் தெரியும், என்ன ஃப்ரேம் ஒர்க் தெரியும்,
என்ன லாங்குவேஜ் ஸ்பெசிஃபை பண்ணுங்க. என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுங்க. ஓகே. இது இந்த ஸ்பெசிஃபை பண்றது தான் ரொம்ப முக்கியம். அது வந்து அவங்க ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ்ல இருந்தது அப்படின்னா, இட் இஸ் ஃபேர் எனஃப். உங்களோட கம்பெனி நேம், கம்பெனி எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட என்ன ரோல், உங்க ஜாபோட ரோல் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா, ஜாபோட ரோல் என்ன அப்படின்னு போட்டுட்டு, என்ன பண்றீங்க அப்படின்னு போட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதான் மெயின். ஓகே. ஒரு 3 பாயிண்ட் போதும். தட்ஸ் ஃபேர் எனஃப். ஓகே. என்ன பொசிஷன் இருக்கீங்களோ அது மட்டும் போதும். ஓகே. நீங்க என்டையரா நீங்க என்ன பண்றீங்க, மொத்தமா எல்லாம் தேவையில்ல. என்ன பண்றீங்க? 2 பாயிண்ட் வந்து என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்களோட ரோல்ல. ஓகே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி ஆ ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வராது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. என்ன கம்பெனில என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அது போதும். ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் தான். ஃப்ரெஷர்ஸ் தயவு செய்து கிளியரா மென்ஷன் பண்ணுங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்கில் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஆப்ட்டா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ வந்து கீழ வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. நீங்க புரோகிராமரா இருந்தீங்க, இல்லன்னா ஒரு வெப் டிசைனரா இருந்தீங்க, இல்லன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சே ஆகணும். ஓகே. உங்களுக்கு வந்து கிட்ல வந்து ஏதாவது ஒரு அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா, ஒரு கிட்ல இருக்கிற அக்கவுண்ட் இந்த இதில நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்க வந்து நீங்க குடுக்கலாம். ஓகே. அப்படி கிட்ல அக்கவுண்ட் இல்ல. நீங்க ஒரு புரோகிராமரா, ஒரு டெவலப்பரா வந்து நீங்க உங்க கேரியர ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, அ ஒரு கிட்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கிட்ல வந்து ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த புரோகிராமிங் ஸ்கில் வந்து நீங்க அ எக்ஸ்பர்டைஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அத கத்துக்கிட்டு கிட்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட புரோகிராம்ஸ வந்து இது பண்ணிக்கோங்க. கிட்ல வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க அ இருக்கிற டொமைன்லயே வந்து லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். நீங்க அந்த புரோகிராம கூட எடுத்து, அது ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு கூட நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிட்ஹப் பத்தி நம்ம வந்து தனியா ஒரு வீடியோலயே பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேஷன்ஸ். கண்டிப்பா வந்து நீங்க சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேஷன் இல்லன்னா வேற ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அத நீங்க மென்ஷன் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன டொமைன்ல இருக்கீங்களோ, அதோட சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணணும். ஒவ்வொரு நீங்க வந்து ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் 6 மந்த்ஸ் இல்லன்னா 1 இயர்க்குள்ள ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க. அது ரிலேட்டடா உங்க குரோத் ரிலேட்டடா வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் உங்களுக்கு வந்து சிம்ப்ளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா, நீங்க இந்த ChatGPT இல்லன்னா Gemini ஓகே ஏஐ டூல்ஸ யூஸ் பண்ணி ஆ ப்ராம்ப்ட்ஸ் இந்த இந்த நீங்க லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது டாட்டர்ல குடுத்துருக்கேன். புல்லட்ல குடுத்துருக்கேன் இல்லையா? இது எல்லாமே வந்து ஆ ப்ராம்ப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராம்ப்ட்ஸ யூஸ் பண்ணி நீங்க அது ஒரு ஃபார்மேட்ட அதுவே கிரியேட் பண்ணிரும். ஓகே. ஸோ ரைட் அ ரெஸ்யூம் ஆஃப் டைட்டில். அதாவது என்ன ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, பேஸ்ட் ஆன் தி ஜாப் டிஸ்கிரிப்ஷன காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னா, அது ஒரு அழகா ஒரு ஃபார்மேட்ட வந்து கிரியேட் பண்ணி குடுத்துரும். ஓகே. நீங்க அதுல இருந்து வேர்ட்ல காப்பி பண்ணி போட்டு, நீங்க எடிட் பண்ணலாம் நீட்டா. ஓகே. இது வந்து டிஃபரண்ட் ப்ராம்ப்ட்ஸ். அதாவது நெறையா இந்த மாரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்மேட் ஒண்ணு குடுத்துரும். டெம்ப்ளேட் மாரி குடுத்துரும். ஓகே. தயவுசெய்து அத காப்பி பண்ணி அப்டியே பண்ணிறாதீங்க. ஜஸ்ட் நீங்க அந்த இத வந்து கோ த்ரூ பண்ணிட்டு, அ எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி, அ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ணி, உங்க ரெஸ்யூம் வந்து ஹெச்ஆர் கம்பெனிக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. அ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே. ஓ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு என்ன டெக்னாலஜி வேணும்? இல்லாட்டினா உங்களோட கமெண்ட்ஸ் எதா இருந்தாலும் கீழ சொல்லுங்க. அ எல்லாருக்கும் தேங்க் யூ. அ வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம நெறைய வீடியோஸோட ஜாயின் பண்ணுவோம்.